தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تزودوا فإن خير الزاد التقوى وقال نبي الله صلى الله عليه وسلم اللهم اغفر للحاج ولمن يستغفر له الحاج صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இந்த சிறப்பான நிகழ்ச்சியின் மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள், எனக்கு முன்பு இங்கே பேசி அமைந்திருக்கிற சங்கை மிக்க உலமாக்கள், குறிப்பாக மரியாதைக்குரிய நைனா முகமது ஹசரத் அவர்களோடு தோள் கொடுத்து துணை நிற்கிற சங்கை மிக்க இமாம்கள், உலமாக்கள், இங்கே இருக்கிற மூத்த ஆலிம்கள், என் அன்பு பிள்ளை மரியாதைக்குரிய சகோதரர் அப்துல் மாலிக் ஆலிம், இங்கே என்னோடு வருகை புரிந்த மரியாதைக்குரிய இப்ராஹிம் உட்பட தொழிலதிபர் மரியாதைக்குரிய அக்பர் ஷரீப், அருமையான என்னுடைய எப்போதும் துணையாக இருக்கிற மரியாதைக்குரிய ஹக்கீம் பிரியாணின்னு எல்லாருக்கும் தெரியும், மரியாதைக்குரிய இப்ராஹிம் சகோதரர் உட்பட மேடையிலும் கீழும் இருக்கிற உலமாக்கள், சங்கை மிக்கவர்கள், குறிப்பாக நிரம்ப வந்திருக்கிற தாய்மார்கள் எல்லோருக்கும் துஆ செய்து, அன்பர்களே, வாழ்க்கையில் மனிதனை பிறப்பிலிருந்து அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையையே ஒரு பயணமாகவே ஆக்கி கொடுத்தான். வாழ்க்கை என்பதே ஒரு பயணம். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பயணம் செய்வோம். அல்லாஹ்வை நோக்கிய பயணம், வாழ்க்கையை நோக்கி பயணம், வாழ்வாதாரத்தை நோக்கி பயணம், என் நிம்மதிக்காக பயணம், என் எதிர்காலத்திற்காக பயணம், என் பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக பயணம், நாட்டின் உயர்வுக்காக பயணம். பயணம் என்பது
நான் மரணிக்கிற வரையிலும் தொடரும். பயணம் என்பது பரக்கத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயணம் செய்யுங்கள், உங்கள் உடலுக்கு கூட ஆரோக்கியம் கிடைக்கும் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சாபிரு தஸஹு என்றார்கள். பிரயாணம் செய்யுங்கள், உடல் சுகமாக இருக்கும் என்றார்கள். நோய்க்கு பாதுகாப்பு பயணம் என்கிறார்கள். உடல் ஆரோக்கியம் பயணத்திற்கு பின்னால் என்கிறார்கள். மனிதன் வாழ்க்கையில் பயணம் மனிதனோடு இருக்கிறது. பிறந்த வீட்டை, பிறந்த நாட்டை, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை, கரம் கொடுத்த மனைவியை விட்டு விட்டு கடல் கடந்த நாட்டை நோக்கி பயணம். நம் வாழ்க்கையை வளமாக்குவதற்கு பயணத்தை விட்டும் மனிதனை காலியாக்க முடியாது. ஆனால் எல்லா பயணங்களும் உன்னதமாக ஆகிவிடுமா என்பதுதான் இங்கே கேள்வி. மகத்துவம் நிறைந்த பயணங்கள், அருள் சேர்க்குகிற பயணங்கள், சில பயணங்கள் மனிதனின் வாழ்க்கையை எத்தனையோ பெரிய மாற்றங்களுக்கு கொண்டு சென்றுவிடும். சில பயணங்கள் தலைகீழாக அவனை மாற்றிவிடும். சில பயணங்கள் அவன் வெற்றியை கூட அளித்துவிடும். மிகப்பெரிய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார்கள் காரூண்ய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பயணம் குறைந்திருந்தாலும் அந்த பயணத்தில் எத்தனை பெரிய பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருந்தான். நபியினுடைய அன்பு மனைவியர்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், ஆசை ஒன்று இதயத்தில் துடித்து கொண்டிருக்கிறது நபியே, என்னன்னு சொல்லுங்க, உங்க ஆசையை நிறைவேற்ற காத்திருக்கிறேன் என்கிறார்கள். மனைவிமார்களுக்கு விருப்பம் வரும்போது அதை நிறைவேற்றுவது கணவனின் கடமை என்பதை தாண்டி அது நபியின் சுன்னத்தும் கூட. மனைவி ஏதாவது ஆசைப்பட்டா தடுக்கிறவர்கள், உதாசீனப்படுத்துகிறவர்கள், மனைவியின் விருப்பத்தை முறியடிப்பவர்கள், இவர்கள் எல்லாம் சிறந்த மனிதர்களாக ஆக முடியாது. என் மனைவியின் விருப்பத்தை கூட, ஆசையை கூட, அது ஹலாலாக இருந்தால், ஷரியத்தின் அனுமதியில் இருந்தால், நிறைவேற்றுவதற்கு நான் எடுக்கும் முயற்சி ஒவ்வொன்றும் அல்லாஹ்வின் அன்பை நமக்கு தேடி தருகிற வாய்ப்புக்குரியது. அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. சில பேர்கிட்ட மனைவி ஏதாவது சொன்னாலே கோபம் வந்துடுது. கொஞ்சம் வெளியில போயிட்டு வருவோமேனா கோபம் வந்துடும். நான் எங்கெல்லாமோ போகிறேன், ஆனால் மனைவி என்ற கட்டம் வந்த போது அவங்களுக்குண்டு நேரத்தை கொடுத்துறது. எங்கேயாவது போகணும்னு சொன்னா அந்த பயணம் ரொம்ப ரகசியமான பயணமாக ஆக்கி கொள்வது. ஏன்னா நம்ம கூப்பிட்டு போறோம்னு தெரிஞ்சா அந்த ஊர்ல ஒரு பயான் வச்சிடுறாங்க. ஆக கடைசியில மனைவி ஹக்கு அதாவாகாமல் நிறைவேறாமலும் போய் விடுகிறது. எனவே சில பயணங்கள் என்பது சில பேர்களின் மகிழ்ச்சியை கொடுக்கிற பயணம். அந்த பயணமும் ரப்புக்கு பிரியமான பயணம். சொன்னார்கள் சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மனைவியர்கள், எங்களுக்கென்று இதய துடிப்பில் சில ஆசைகள் சொல்லுங்கள் என்கிறார்கள். தாங்கள் போகிற பயணங்களில் தங்களுடன் நாங்களும் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். பயணங்களில் தங்களோடு நாங்களும் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எத்தனை பெரிய விருப்பம்! உத்தம நபிகள் ஓகேன்னாங்க. ஓகே, கூட்டு போயிடுறேன். எல்லாரையும் கூட்டு போக முடியுமா எல்லா பயணங்களிலும்? ஆனால் எல்லோருக்கும் விருப்பம் இருக்கிறது. யாரையாவது ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டு மற்றவர்களை விட்டால் அவங்க மனசு சங்கடப்படுமா இல்லையா? சங்கடங்களும் வரக்கூடாது, ஆசையும் நிறைவேற வேண்டும். அழகிய முன்மாதிரி அகிலத்தின் சர்க்கார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு பயணம், எல்லாருடைய பேரையும் எழுதி சீட்டு போட்டு குழுக்களில் யாரு பேர் வருகிறதோ அவர்களை அழைத்து செல்கிறேன். எத்தனை அருமையான முன்மாதிரி! ஒரு பயணத்தில் தன் மனைவி வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது, மனைவியர்களிலும் அத்தனை பேர்களுக்கும் அந்த விருப்பம் இருந்த போது, அதை நிறைவேற்றுகிற வாழ்க்கையும் வழியும் அந்த மாடலும் உலகத்தில் நபியவர்கள் தான் முன்மாதிரி. 2 மனைவியோடு வாழ்பவர்கள், 3 மனைவியோடு வாழ்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த முன்மாதிரி. பேரை பூரா எழுதி அதை குழுக்கள் செய்கிறார்கள். எத்தனை பெரிய பொறுப்புணர்வோடு! இல்லைன்னா எனக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு உங்களை கூட்டு போக வேண்டும் என்று வந்திருக்கிறது என்று ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கலாம். அப்படி உத்தரவையும் அல்லாஹ் தரலாம். அதை விட எல்லாருடைய பேரையும் போட்டு கொழுக்கும் போது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, நம்ம பேரு விழுந்தா நல்லா இருக்குமே,
அந்த எதிர்பார்ப்பின் சந்தோஷத்தையும் தருகிறார்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய பேர் விழுமோ அவர்களை அழைத்து செல்கிறார்கள். ஆக பிரயாணம் என்பதில் பல வகை. மற்றவர்களை மகிழ்விக்கிற பயணங்கள், இறை அருளை தேடித் தருகிற பயணங்கள், என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உயர்வுக்கு கொண்டு வருகிற பயணங்கள், யாரிடத்திலும் கையேந்தி விடாமல் வாழ்வதற்காக நான் உழைக்கும் பயணங்கள், வாழ்வை தேடும் பயணங்கள், இப்படி பயணங்கள் பல வகை. இறுதி பயணம் வருவதற்குள் இத்தனை நூற்றுக்கணக்கான பயணங்கள். இந்த பயணங்களில் அல்லாஹ்வையும் ரசூலையும் அடைவதற்காக ஒரு பயணம், அதுதான் உன்னதமான மக்காவையும் மதீனாவையும் நோக்கி போகிற பயணம். அல்லாஹ்வை அடைவதற்கான ஒரு பயணம். உலகத்தில் ஆயிரம் என் வணக்கங்களுக்குள்ளால் கிடைக்கும் என்றாலும் டைரக்டா கிடைக்க வேண்டும் என்றால் ஹரம் ஷரீஃபை விட்டு விட்டு அல்லாஹ்வை எங்கே போய் அடைவது? காபாவை விட்டு விட்டு ரப்பை எங்கே தேடுவது? பார்க்கும் இடமெல்லாம் அவன் இருக்கிறான், பார்க்கும் இடமெல்லாம் அவன் இருக்கிறான். நான் சங்கமிக்கும் இடமெல்லாம் அவன் இருக்கிறான், போகும் இடமெல்லாம் அவன் இருக்கிறான். என் பெட்ரூமில் அல்லாஹ் இருக்கிறான், என் பாத்ரூமிலும் என்னோடு அவன் இருக்கிறான். பாத்ரூமுக்கு நான் போற போது பிஸ்மில்லா என்று கூட உள்ள வச்சு நான் சொல்லக்கூடாது. தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. ஆனால் என்னுடன் அவன் அங்கேயும் இருக்கிறான். அவனை விட்டு விட்டு நான் எப்படி பாத்ரூமில் இருப்பது? அவன் காலியாகி எனக்கு ஒரு இடம் இல்லை. எங்கும் ஜாயித்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன். ஆனால் காபா அவன் ஆலயம், காபா அவன் ஆலயம். அவன் தேர்ந்தெடுத்தான். இந்த உலகத்தில் எனக்கென்று முதல் ஆலயம் என்றான். இன்ன அவ்வள பைத்தின் உதிஆ லின்னாசி லல்லதீ பிபக்கா, மக்காவில் இருக்கிற ஆலயம் என்றான். முதல் ஆலயம் என்கிறான். அதை விட அந்த ஆலயத்திற்கென்று ஒரு சிறப்பு உண்டு தெரியுமா என்று கேட்கிறான். அந்த ஆலயத்திற்கென்று ஒரு சிறப்பு. அது எத்தகைய சிறப்பு தெரியுமா? அங்கே போனவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்க்கை, உள்ளம், பொருள், அருள், குடும்பம் அத்தனையும் பரக்கத்தாகிவிடும் என்கிறான். எப்படி? உம்ரா என்றால் லேசா? ஹஜ்ஜி என்றால் சாதாரணமா? உன் சொத்தில் பரக்கத்து வேணுமா? உன் குடும்பத்தில் பரக்கத்து வேணுமா? உன் மனைவி மக்களில் பரக்கத்து வேணுமா? வாழ்க்கை நெடுக பரக்கத்து வேணுமா? உன் உடலுக்கு பரக்கத்து வேணுமா? உடல் பரக்கத்தாச்சா நோய் வராது. கொடிய நோய்கள், டாக்டர்கள் கைவிடும் நோய்கள், கேன்சர் போன்ற நோய்கள், ஹார்ட் துடிப்பின் பலகீனங்கள் வராது. வாழ்க்கையிலே பரக்கத்து என்றால் என் பொருளிலும் இருக்க வேண்டும், என் உடலிலும் இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் மேலாக என் இதயத்திலும் பரக்கத்து இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. முபாரக்கன், அது பரக்கத்து கொடுக்கும் இடம் என்கிறான் அல்லாஹ். அந்த இடம் பரக்கத்து பெற்ற இடம். அந்த இடத்துல பரக்கத்து இருக்குதுன்னா அந்த பரக்கத்து என்ன ஆகும்? அந்த இடம் பரக்கத்தானது என்று நான் விட்டுட்டு போறதுக்கு இல்லை. அந்த இடம் எல்லாம் பரக்கத்தான இடம் சொல்வதற்கா? பரக்கத்தான இடத்தை பார்ப்பதற்கா? இல்லை. அந்த இடம் பரக்கத். அங்கே வருபவர்கள் தான் அந்த பரக்கத்தை அனுபவிப்பார்கள். மக்காவில் நீ பரக்கத்து பெறுகிறாய். உன் உடலுக்கு பரக்கத், உன் உள்ளத்திற்கு பரக்கத், உன் வாழ்வுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் பரக்கத். சங்கை மிக்கவர்களே, எத்தனை பேர் உம்ரா செய்திருக்கிறீர்களோ, ஹஜ் செய்திருக்கிறீர்களோ, இன்னும் செய்ய காத்திருக்கிறீர்களோ? நான் அப்படி பார்க்கவில்லை. எல்லோருக்கும் சொல்கிறேன், அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மாத்திரம்தான் அவன் இல்லத்தில் போய் அவனை சந்திக்கிற பாக்கியத்தோடு மொத்த டோட்டல் என் வாழ்க்கைக்கும் பரக்கத்தை எடுத்துட்டு வருகிற நசீபை கொடுக்கிறான். மக்காவில் போய் பரக்கத்தை எடுத்துட்டு வந்தோம். நான் காபாவில் கேட்ட முதல் துவா, வருஷம் வரணும்னு கேட்டேன். அல்லாஹ் இன்னைக்கு வரைக்கும் ஹயாத்தாக்கி கொடுத்தான். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு வரைக்கும் இன்னும் வரும் ஆண்டுகளில்
ஹயாத் வரைக்கும் கொடுப்பான், மாற்றம் இல்லை. கொடுப்பவன் அவன், விசாலமானவன். கேட்பவர்கள் நாம், நமக்கு ஏன் கருமித்தனம், ஏன் கொஞ்சம் மனதில் சுருக்கம்? கொடுப்பானாங்கிற நம்பிக்கை எதற்கு? ஏன் நம்மால முடியுமா? அட கொடுக்கிறவன் விசாலமானவன். எதுல்லாயும் அல்லா, அவன் கை நிரம்பல இருக்குதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கை நிரம்ப வச்சிருக்கிறவன் போய் கேட்கதற்குமா தயக்கம்? கை நிரம்ப வைத்திருப்பவனிடத்தில் போய் கேட்பதற்குமா தயக்கம்? கேட்போம் அவனிடத்தில், விசாலமாக கேட்போம். அல்லாஹ் கொடுக்க தயார். அவன் கொடுத்தால் தடுக்க யாரும் இல்லை. லாமானிய லிமா அத்தைதா, அவன் கொடுத்தால் தடுக்க யாரும் இல்லை. அவன் தடுத்தால் லாமானிய லிமா அத்தைதா, நீ கொடுக்கும் போது ஒருவரும் தடுக்க முடியாது. ஒலா மோத்தி லிமா மனஅத்தா, நீ ஸ்டாப் பண்ணா யாரும் கொடுக்க முடியாது. ஒருத்தர் பெரிய வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டார், சுலைமான் நபி இடத்துல வந்தார். சுலைமான் நபி சொன்னாங்க, நான் உனக்கு நிறைய கொடுக்கறேன்பா, இப்படி இப்படி நட. வரலாறு எல்லாம் நீண்டது. இங்கே நேரத்தை ரொம்ப பாக்கியமாக நான் கருதுகிறேன். கொடுத்தாங்க, இந்த காசு உனக்கு பரக்கத்து. வாங்கிட்டு போனார். போய் வீட்டில் வச்சா மறுநாள் வந்து நிற்கிறார். என்னப்பா, யாரோ ராத்திரி வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னாங்க. சுலைமான் நபி சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு தடுக்க நினைக்கும் போது இந்த சுலைமானால் கொடுக்க முடியாதுன்னாங்க. அவன் தடுக்கும் போது நான் கொடுக்க முடியாது. நான் கொடுத்து ஒருவரை பணக்காரராக்க முடியாது. நான் நினைத்து ஒருவரை பணக்காரராக இருப்பவரை என் பொறாமையால் ஏழையாக்கி விட முடியாது. கொடுப்பவனும் அவனே, தடுப்பவனும் அவனே. அவன் கொடுக்க வாசலை திறந்தால் எப்படி திறப்பான்? யர்சுகு மையஷா பிகைரி ஹிசாப். அவன் நாடியவர்களுக்கு அவன் கொடுக்கும் வாசலை திறந்தால் அது எவ்வளவு, எப்படி கணக்கிட முடியாது. அவர் யார்? எழுத்தறிவு இல்லை, படிப்பறிவு இல்லை, ஒன்றுமே இல்லை, கையெழுத்து கூட போட தெரியாது. ஆனால் அவர் போன் எடுத்து அனுப்பிடுங்க என்பார், அனுப்பிவிடுங்கள் என்பார். அந்த வார்த்தையில் 1,00,000 அன்னைக்கு கையில கிடைச்சிரும். காலையிலிருந்து மாலை வரையிலும் வீதி வீதியாக தலையில் பொட்டணத்தை சுமந்து வியாபாரம் செய்து மாலை வீடு திரும்புவார். சிரமத்தோடு பொட்டணத்தை கீழே போடுவார். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? காலையிலிருந்து 1 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கவில்லை. காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஓடவிட்டு, அடைய விட்டு, கூவ விட்டு, வியாபாரம் செய்ய வைத்து அவன் கையில் ஒன்றும் கொடுக்காமலும் அனுப்புவான். அவனும் என் ரப்பு தான். அலோ என்றால் 1,00,000 கொடுப்பான், அதுவும் என் ரப்பு தான். விளங்க வேண்டுமா இல்லையா ரப்பை? கொடுப்பவனும் அவனே, நிறுத்துபவனும் அவனே. நீங்க ஏன் போய் அவ மேல சந்தேகம், இவ மேல சந்தேகம்? யாரும் யாரையும் ஸ்டாப் பண்ண முடியாது. யாரும் யாருக்கும் கொடுப்பதை நிறுத்த முடியாது. நம்ம போராமப்படுவதால நஷ்டம் அடைவது நாமே தவிர அவர் அல்ல. அவருக்கு இவ்வளவு இருக்குதே, நீங்க போராமப்பட்டா நஷ்டம் உங்களுக்கு. அவர் மீதா பொறாமை. பொறாமையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், இந்த அடியான் என்னை எதிர்க்கிறான். நபியே, மலக்கு கேட்டாங்க, உன்னை எப்படி எதிர்க்க முடியும்? நான் அவருக்கு உபகாரம் செய்திருக்கிறேன், அந்த உபகாரத்தை அழிக்கணும்னு அவன் நினைக்கிறான், என்னோடல்லவா போர் செய்கிறான் என்றான் அல்லாஹ். பொறாமைக்காரன் என்னை எதிர்க்கிறான், என்னோடு போராடுகிறான். முடியுமா? அல்லாஹ்வை எதிர்க்க முடியுமா? வதனூ பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, வட்டியை விட்டு விடுங்கள், மூலதனத்தையும் சேர்த்து விடுங்கள். ஒரு கட்டம் வேண்டாம், வட்டி ஸ்டாப் பண்ண வர அல்லாஹ். முடியல, விடமாட்டோம். அல்லாஹ்வோடு ரசூலோடு போருக்கு தயார் என்று சொல்லுங்கள். சரணடைந்து சுஜூதுல விழுந்தாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வோடு போர் செய்வதா? யாருக்கு அந்த சக்தி? வேண்டாம் இனி வட்டி பொருள், நாயகமே மூலப்பொருளும் வேண்டாம் என்றார்கள். திருக்குர்ஆனின் விளக்கத்தில் திருக்குர்ஆனின் விரிவுரையாளர்கள் பேசுவார்கள், அல்லாஹ்வை எதிர்த்து யார் நிற்பது? எனவே கொடுப்பவன் அவன், தடுப்பவனும் அவன். அவன் கொடுக்கும் போது நம்மை பார்த்து ஒருவர் ஏங்குவார் என்றால் அது அர்த்தமற்றதும் முறையற்றதும் அது போன்ற நிலையில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நான் சொன்னதை கவனத்தில் எடுக்க வேண்டும். பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த வாழ்க்கையில் அவன் கொடுக்கிற பயணம் ஹஜ் உம்ராவின் பயணம். அந்த இடம் அவன் ஆலயம் இருக்கும் இடம். காபாவிற்கு நிகர் இன்னொரு ஆலயம் உண்டா? காபாவிற்கு நிகர் இன்னொரு ஆலயம் உண்டா? காபா எத்தனை பாக்கியம்! அல்லாஹ் சொன்னான் வான்மறையிலே, அங்கே நான் நிரப்பி வைத்திருக்கிறேன் என் அத்தாட்சிகளை எல்லாம். ஃபீஹி மகாமு இப்ராஹிம், அங்கேதான் மகாமு இப்ராஹிம் இருக்கிறது என் அத்தாட்சி பாருங்கள்.
5000 ஆண்டுகளுக்கு முன்னால் காபாவை கட்டும் போது காபத்துல்லா ஹடியை கட்டிடம் மேலே உயரும் போது இப்ராஹிம் நின்றது இது ஒரு கல்லு. இந்த கல்லுக்கு மேலால் நிற்கிறார்கள் இப்ராஹிம், கட்டுகிறார்கள். கட்டிடத்தினுடைய உயர்வு கூட இப்ராஹிம் நபியினுடைய கை நீளனுமே, கையை நீட்டல்ல, கல்லை வளர்த்தான் அல்லாஹ். அந்த கல்லு ஹைட்டாக்குறான் அல்லாஹ். அதுல நின்று கட்டி முடித்தாங்க. அந்த கல்லு சாட்சி என்றான். உள்ளே பாருங்கள், அவர்களின் கால் பாதம் பதிந்திருக்கிறது. இப்ராஹிம் நபியின் கால் பாதம் எத்தனை 1000 ஆண்டுகள் அந்த கால் பாதத்தின் சின்ன விரலில் இருந்து பெரிய விரல் வரைக்கும் அதை நீங்கள் பார்ப்பது கூட பாக்கியம். ஏன் அல்லாஹ் சொன்னான் என் அத்தாட்சி என்கிறான். அதை ஒரு தடவை உத்து பாருங்கள். அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியை பார்த்த பாக்கியசாலிகள் நீங்கள். உள்ளே இப்ராஹிம் நபியின் விரலை பார்க்கலாம், அவர்களின் காலின் பாதத்தை பார்க்கலாம், அவர்களுடைய குதிங்கால் எப்படி அகலம் நீளம் என்று பார்க்கலாம். அது அங்கே இருக்கிறது. எங்க இன்னைக்கு மகாம் இப்ராஹிம் இங்க இருக்குது, காபா அங்க இருக்குது. இங்க நின்னா கட்டினாங்க இல்ல, மகாம் இப்ராஹிம் காபாவை கிட்ட இருந்துச்சு. காபாவை சுத்தி தவாப செய்யணும், தூக்கி இங்க கொண்டு வச்சிருக்கிறாங்க. மகாம் இப்ராஹிம தூக்கி இங்க வச்சிருக்கிறாங்க. அது இருந்த இடம் காபாவை ஒட்டி. என்ன தவம் செய்தோமோ அந்த ஆலயத்திற்கு, புனித ஹரமுக்கு அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து குழுக்களில் நம்ம பேர் விழுகிறதா? இந்த ஆண்டு நாம் போகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா? நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், கோடி கோடி சஜதா செய்ய வேண்டும். வாழ்க்கையில் நிம்மதி இழந்தவர்களே, சந்தோஷங்களை காணாக்கியவர்களே, உங்களுக்கு நான் சொல்வேன், இங்கே வாருங்கள், காபா உள்ளே நுழையுங்கள். நீங்கள் உள்ள நுழைஞ்சிட்டீங்களா நிம்மதி கிடைக்கும் என்றான் அல்லாஹ். உலகத்திலேயே நிம்மதி கொடுக்கிற ஒரு இடம் என்றால் அது காபத்துல்லா. நீ இழந்த நிம்மதியை இன்னைக்கு நான் பெருசெல்லாம் சொல்லல. உம்ராவுக்கு போட்டும் ஹஜ்ஜுக்கு போட்டும், ஹாஜிகளை கேளுங்க, உம்ரா செய்ய போனவங்களை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க உள்ள போயிட்டோம்னா எல்லா கவலையும் மறந்து போயிடும். ஏன் மறந்து போகும் என்று சொன்னான் ரப்பு. ஒமந்தகலஹு கான ஆமினா, உள்ளே வந்தால் நிம்மதி. அங்க தவறு நடக்காது, குற்றம் செய்யக்கூடாது, அங்கே நிற்கிற ஒரு இலையை கூட நான் பிடுங்க கூடாது, அங்கே ஓடுகின்ற ஒரு பூச்சியை கூட நான் அடிக்க கூடாது. காரணம் அது நிம்மதியான பூமி. தனி பெரிய இடம், நிம்மதி மனிதனுக்கு கொடுக்கும் ஒரு இடம். சரி, நிம்மதி கிடைக்குது. ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் முறையாக சரியாக அந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்தினால் அங்க நிம்மதி பெறுவீர்கள். எப்படிப்பட்ட நிம்மதி? அந்த நிம்மதி உடனேயே ஊரு திரும்புவீர்கள். எப்படிப்பட்ட நிம்மதி? மௌத்து வரையிலும் அந்த நிம்மதி உங்களுடன் இருக்கும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. சரியாக நீங்கள் உம்ராவை முடித்தீர்களா? வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல் ஹஜ்ஜை நிறைவேற்றினீர்களா? நிம்மதி அங்கே, சஞ்சலங்கள் வராது. அல்லாமா இப்னுல் கையிமுல் ஜௌஸி அவர்களின் ஹஜ்ஜின் அனுபவம் சொன்னார். நான் ஹஜ்ஜிக்கு போயிருந்தேன் என்கிறார். யார்? அல்லாமா ஜௌஸி இப்னுல் கையும். 1000 சமூகத்தினுடைய அற்புதமான எழுத்துக்களின் சொந்தக்காரர். இந்த சமூகத்திற்கு உயிரோட்டமான எழுத்தை தந்தவர்கள் அல்லாமா இப்னுல் கையிமுல் ஜௌஸி. ஹஜ்ஜிக்கு போன போது தவாபு செய்கிறேன். ஒரு வலி வந்துச்சு உடம்புக்கு. எந்த வலி? அசைய முடியல, செயல்பட முடியவில்லை. நான் நினைத்தேன் மௌத்தாகி விடுவோமோ. ஒரு பயங்கரமான வலியும் வேதனையும். நான் தவாஃபில் நிற்க போது அப்போது என் மனம் சொன்னது, இந்த வலியும் வேதனையும் இங்கே உனக்கு வந்திருக்கிறது. நீ நிற்பது தவாப். யார்? அல்லாஹ் இருக்கிறான், அவன் கூட சுத்துறோம். நம்ம சுத்துறது யாரோட? அல்லாஹ்வோட. அந்த புனித காபாவை நோக்கி. சுப்ஹானல்லாஹ். தவாபு செய்து பாருங்கள், அத்தனை இன்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நிறைய தவாபு செய்யுங்கள். ஒரு நாள் இந்த காபா உயர்த்தப்படும். அந்த தவாஃபின் நசீபை இழப்பீர்கள். அதற்கு முன்பு நிறைய சுத்துங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு. இன்னொரு செய்தி தெரியுமா உங்களுக்கு? கியாமத்து நாள் எப்போது வரும் என்று சொல்ல வந்த எம்பெருமான், லா தக்கூமு ஸாஆ, கியாமத்து வராது. எதுவரையிலும்
காபத்துல்லாவில் மக்கள் வந்து குவிந்து தவாப் செய்கிற காலம் வரையிலும், என்றைக்கு ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் மக்கள் போகுவது ஸ்டாப் ஆகுமோ அன்றைக்கு உலகம் அழியும் என்றார்கள். உலகத்தை அழிப்பதற்கு கூட காபா விடுமுறை விடப்படும் நாள் என்கிறார்கள் வல்லல் நபிகள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் பள்ளி வாசலுக்கும் காபாவுக்கும் கோடிக்கணக்கான வித்தியாசங்கள் உண்டு. என் பள்ளியில் ஒரு நாள் தொழுகை நடக்காமலும் போகலாம், காபாவில் ஒரு நாள் அத்தனையும் ஸ்டாப் ஆகுமா, உலகம் அடியும் நாள். உள்ளே நிம்மதியை கொடுக்கிறான் அல்லாஹ், பரக்கத்தை கொடுக்கிறான் அல்லாஹ். அத்தோடு நிறுத்தினானா? இங்கே வந்து பாருங்கள், வாழ்க்கையில் சருகி போனவர்களே, அல்லாவை மறந்தவர்களே நிறைய பேர் சொல்வாங்க, அவரெல்லாம் ஹஜ்ஜிக்கு என்ன தகுதி போறார், ஒரு வாழ்க்கையும் இல்லை, ஒரு தொழுகையும் இல்லை, ஒரு அமலும் இல்லை, நேர்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை, எல்லாம் போலியான வாழ்க்கை, அவர் ஹஜ்ஜிக்கு போய் என்ன செய்ய போகிறார்? பேசாதீர்கள், பேசாதீர்கள். அவர் பாவிதான், அவர் பாவிதான். ஒன்றும் இல்லை, வணக்கமில்லை, செயல்கள் இல்லை, குணங்கள் இல்லை, தொழில் தர்மங்களை பேணவில்லை, நேர்மை இல்லை, அழகிய வாழ்க்கை இல்லை. அவரும் ஹஜ்ஜிக்கு வரட்டும். ஏன் தெரியுமா? இங்கே இந்த இடம் ஒஹுதன், இங்கே வந்தால் எல்லா நிலைகளிலும் அவர் மாறி அவர் ஹிதாயத்தும் நேர்வழியும் பெறுவார் என்கிறான் அல்லாஹ். இந்த இடம் ஹிதாயத்தின் இடம், முபாரக்கம் வ ஹுதா. இங்கே இருந்து பரக்கத்து உள்ள இடம். பரக்கத்தை தூக்கிட்டு போகணும், அங்க வாங்க. வாழ்க்கையில சருகி போனவங்க இங்க வந்தா ஹிதாயத்து கிடைச்சிடும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. தொழுகை இல்ல, இபாதத்து இல்ல, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த பின்னால அவர் முன்சப்புல நிப்பார். ஹஜ்ஜார், ஹஜ்ஜாருடைய வாழ்க்கை மாறும், தரம் மாறும், தகுதி மாறும், பேச்சு மாறும், நிலை மாறும், குணை மாறும், குணம் மாறும். நல்ல கணவன், நல்ல தந்தை, நல்ல வாழ்க்கை எல்லாம் கிடைக்கும். ஏன்? ஒஹுதா, அது நேர்வழியில் மனிதர்களை கொண்டு நிறுத்தும் இடம் காபா. படைத்தவன் சொன்னான், தன் புகழை சொன்னான், தான் இருக்கும் இடத்தின் மகிமையை சொன்னான், அகமியத்தை சொன்னான். புரிந்து கொள்ளுங்கள், காபா ஒரு மகத்தானது, மாண்புக்குரியது, மனிதர்களை மாண்புக்குரியவர்களாக ஆக்கும் இடம். அல்லாமா இப்னுல் கையிமுல் ஜௌஸி தாங்க முடியல, வேதனை, துடிக்கிறாங்க. அல்லாஹ்வோடுல இருக்கிறேன், மௌத்து வந்தா என்ன இருக்குது? உடனே கையில ஓதுனாங்க அல்ஹம்து சூரா. சொன்னாங்க, நான் அல்ஹம்து சூராவை ஓதினேன். ஓதி கையில ஊதி உடம்புல தடவுறேன். ஓதிக்கிட்டே இருந்தேன். தவாஃபுல தான், தவாஃபுல எல்லாம் ஓதலாம், எல்லா திக்ரும் இருக்குது. குர்ஆனை ஓதனாலும் பாக்கியம்தான். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஓதி கையில் ஊதி உடம்பில் தடவி வலி இருந்து கொண்டே இருக்க அந்த தவாஃபை முடிச்சுட்டு வெளியில சம்சமுக்கு வந்தேன். சம்சமை எடுத்தேன், அதில் அல்ஹம்து சூராவை ஓதி ஊதினேன். சில பேர் கேட்பாங்க, சம்சம் தண்ணியில ஓதி குடிக்கலாமா? சேச்சி, ஆகாதது, ஆபத்தானது. தண்ணி ஓதி கொடுக்கும் போது சம்சம வாங்கி ஓதி கொடுத்தா விட மாட்டாங்க. ஆலிம்சாக்கே பாடம் சொல்லக்கூடிய ஆலிம்கள். அல்லாமா இப்னுல் ஜௌஸி சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் சம்சமில் ஊதினேன், உடலிலே தேய்த்தேன், குடித்தேன். அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், எத்தனை 100 மருத்துவம் நான் செய்திருந்தாலும் அந்த குணம் கிடைத்திருக்காது. குணமானேன் என்கிறார்கள். குணமானேன். அதை விட ஆச்சரியம், அந்த வியாதி அடுத்து வரவே இல்லைங்கிறான். அந்த இடம், அதன் மகிமை என் இதயத்துக்குள் வறுமையானால் யார் விடுவார்கள்? காசு பெரிய காரியமா? ஹஜ்ஜிக்கு போறதுக்கு காசா காரணம்? இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், குறைந்த ஹதியாக்களில் பணி செய்கின்ற உலமாக்கள் அந்த மாதம் தேவைகளை மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும். எஸ்ட்ரா அவங்க வீட்டில் ஒரு கல்யாண காட்சிகள் வந்தால், ஒரு மௌத்து வந்தால், வியாதி வந்தால், அதற்கு கூட அந்த ஹதியாவிலிருந்து எடுக்க முடியாத நிலையில் இருக்கிற எத்தனை ஆலிம்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ்ஜை நசீபாக்கி கொடுத்தான். காசல்ல ஹஜ்ஜிக்கு காரணம். எனக்கு தெரிஞ்சு எங்க மாவட்டத்தில் ஒரு அம்மா வடை வியாபாரம் பண்ணுவாங்க. பள்ளிவாசலுக்கு ஏத்து உட்காந்து, பள்ளிவாசல் அதுக்கு ஏத்து உட்காந்து வடை சுட்டு கொடுப்பாங்க. அந்த அம்மா ஹஜ்ஜுக்கு போகணும் துவா செய்யுங்கம்பாங்க. ஹஜ்ஜு ஆசை அந்த அம்மாவுக்கு, ஹஜ்ஜுக்கு போகணும், ஹஜ்ஜுக்கு போகணும்.
அப்போ எல்லாரும் இந்த ஊருக்காரங்கள்லாம் இந்த அம்மா எங்கே ஹஜ்ஜிக்கு போக, குடும்பம் இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைங்க இல்லை, வடை சுட்டு குடும்பத்தை கழிக்கிறாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த அம்மா ஹஜ்ஜிக்கு போகிறாங்க அப்படின்னு செய்து அவங்கள வழி அனுப்பும் நிகழ்ச்சியில் நான் அழைக்கப்படுகிறேன் பேசுவதற்கு. அங்கே போய் பேசுகிறேன். அந்த அம்மாவை கண்டு ஆச்சரியப்பட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை, ஹஜ்ஜிக்கு போகணும்னு நியத்து வச்சேன், தினமும் வியாபாரம் நடக்கும், ஒரு உண்டியல் வச்சிருப்பேன், ஹஜ்ஜிக்கு அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய பரக்கத் எனக்கு தேவைக்கு போகிற அத்தனை உண்டியலில் சேர்த்தேன், இந்த உண்டியல் திறக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன், ஹஜ்ஜிக்கு தான் எடுப்பேன். இந்த வருஷம் நியத்து வச்சேன், திறந்தேன், ஹஜ்ஜிக்கு தேவையான பணம் ஃபுல்லாக இருக்குது, மிச்சம் இருக்குது, நிறைய பேர் அன்பளிப்பு கொடுக்குறாங்க, நான் வேண்டாங்கிறேன், ஹஜ்ஜிக்கு எது தேவையோ இங்கே கிடைச்சி போச்சுன்னாங்க. அந்த உண்டியல்ல பட சுட்டு, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஆதரவு இல்லை, ஆனால் இதயத்தில் துடிப்பு இருந்தது, நான் ஒரு ஹாஜாவாக மரணிக்க வேண்டும். அல்லாஹ் அந்த துடிப்புக்கு கூலி அவனே கொடுக்கிறான். நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. இந்திய திருநாட்டை 800 ஆண்டுகள் ஆட்சி செய்த முகலாய சக்கரவர்த்திகள், இந்திய திருநாட்டை 800 ஆண்டுகள் ஆட்சி செய்த முகலாய சக்கரவர்த்திகள், ஆன்மீக பேரரசர்கள் இருக்கிறார்கள், அல்லாமா அவுரங்கசீப் போன்றவர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய பயபக்தியும் ரசூலின் இஷ்கும் உடைய ஷாஜஹான் போன்றவர்கள், ஆஷிகுர் ரசூல் ஷாஜஹான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவில் பார்த்தவர். அப்படிப்பட்ட பேரரசர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் ராணுவ மரியாதையோடு, சவுதி அரசாங்கத்தினுடைய கண்ணியத்தோடு சிகப்பு கம்பளம் விரித்தவர்களை வரவேற்க காத்திருக்கிறது சவுதி அரசாங்கம். அப்படிப்பட்ட பாக்கியம் எல்லாம் இருந்தும் முகலாய சக்கரவர்த்திகளில் ஒருவர் கூட ஹஜ்ஜிக்கு போகல, ஒருத்தருக்கு ஹஜ்ஜி நசீபாகல. காசு இருந்தால், பணம் இருந்தால், பதவி இருந்தால், ஆற்றல் இருந்தால், திறமை இருந்தால், அதிகாரம் இருந்தால் ஹஜ்ஜிக்கு போயிடலாம். இல்லை, வடை சுட்டு வித்த பெண்ணுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்கினான். நினைத்து பாருங்கள் என்கிறேன். காபா அவன் ஆலயம். உங்கள் இதயத்துக்குள் காபாவிற்கு இடம் கொடுங்கள். உங்கள் இதயமே காபாவாக ஆகட்டும். அங்கே அல்லாஹ்வே குடியிருப்பான், அல்லாஹ்வே குடியிருப்பான். அதுதான் ஹஜ்ஜி, அதுதான் உம்ரா. உம்ரா என்பது அவனை நோக்கிய பயணம். வாழ்க்கையில் நான் செய்யும் அனைத்து பயணங்களிலும் ரொம்ப பாக்கியமான பயணம். எனக்கு கிடைக்க வேண்டிய பரக்கத் அங்கே திறக்கும். எனவேதான் பெருமானார் மன் ஹஜ்ஜ வலம் யர்வஸ் வலம் யஃப்ஸுக், ஹஜ் செய்கிறார், பாவம் செய்யாமல், வரம்பு மீறாமல், தடுக்கப்பட்ட வேற காரியம் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாமல் ஹஜ் செய்தாரா, அவருக்கு கிடைக்கிற பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் ஏழையாக மாட்டார். ஒரு ஹாஜி ஏழையாக மாட்டார். ஹஜ்ஜிக்கு பின்னால வறுமை வாழ்க்கையில வராது. நீங்க காபாவுக்கு போயிட்டு வாங்க, உம்ராவை முடிங்க, ஹஜ்ஜ முடிங்க, பரக்கத்து தான் கிடைக்கும். ஏன், அங்க பரக்கத்தை போய் அனுபவிச்சுட்டு அள்ளிட்டு வந்திருக்கிறோம். ஒரு ஹாஜி ஏழையாக மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க பாருங்க, ஹாஜிகள் கடைசி வரைக்கும் வலிமையோடும் செழிமையோடும், கொஞ்சம் குடும்பத்தில் நெருக்கடி வரலாம், பொருளாதார சிக்கல் வரலாம், ஆனால் கடைசி வரைக்கும் யாட்டையும் கையேந்தி விட மாட்டார். அல்லாஹ்வின் பேரருள்ளது. சங்கை மிக்கவர்களே, அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. ஹஜ்ஜுக்கு வரும்போது 30 வாகனம் கூட்டு வர்றாங்க, 30 வாகனம். ஆனா அந்த மகான் நடந்து வர்றாங்க. வாகனம் பூரா சும்மா வருது. வாகனத்துக்கு மேல யாரையாச்சும் கூட்டு வரணும் இல்லையா, வாகனம் சும்மா வருது. அவங்க நடந்து ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. 30 வாகனம். யார்? அப்துல்லா இப்னு ஜாஃபர். அப்துல்லா இப்னு ஜாஃபர் மனித உலகத்தில் கொடை வல்லல். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குடும்பத்து தொடரில் வருகிறார். அப்துல்லா இப்னு ஜாஃபர் என்னுடைய மகனார். யார் அந்த ஜாஃபர்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரர் ஹஜ்ரத் ஜாஃபர். அபூ தாலிபின் மகனார் ஜாஃபர். ஜாஃபரின் பாரம்பரியம் அப்துல்லா இப்னு ஜாஃபர். அவர் சின்ன வயதிலேயே சாந்த நபியுடைய சுஹபத்தில் இருக்கிறவர். நபியின் அன்பும் தொடர்பும் நெருக்கமும் கிடைத்தவர். ஹஜ்ஜுக்கு வருகிறார், நடந்து வந்தார். புனிதமான காபாவில் அவர் துஆ செய்கிறார். துஆ செய்து விட்டு அவர் சொன்னார், இந்த இடம் எத்தனை பெரிய பாக்கியம். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நாயகமே, ஜிஹாதினுடைய பாக்கியம் மனித வாழ்க்கையில் சிறப்பு என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே,
குர்ஆன் ஷரீஃபில் தாங்க சொன்னீங்க ஜிஹாது தான் அஃதலுல் அமாலி அல் ஜிஹாத், மனிதன் செய்கிற அமல்களிலெல்லாம் ரொம்ப சிறப்பான அமல் ஜிஹாதுன்னு சொன்னீங்களே. யார் கேட்கிறா? ஐஷா நாயகி. அப்போ ஜிஹாதுடைய வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபுலல் அமாலி ஜிஹாதுன்னு சொன்ன அமல்களிலெல்லாம் சிறப்பு ஜிஹாத், உங்களுக்கு ஜிஹாது ஹஜ்ஜி தான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி தான். ஐஷா நாயகி சொன்னாங்க, அதுக்கு பின்னால நான் ஹஜ்ஜை விடுறது இல்லை. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்த்தா ஒவ்வொருத்தங்களும் செய்த ஹஜ்ஜுக்கு கணக்கெடுக்க முடியாது. ஐஷா நாயகி சொல்வாங்க, ஹஜ்ரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹஜ்ஜில ரொம்ப விசேஷமானவர்கள். இந்த கொடை வள்ளல்கள் ஒரு லிஸ்ட் இருக்குது. விரிந்த உள்ளம், விசாலமான வாழ்க்கை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. எனக்கு நான் பணக்காரனா இருந்தாதான் கொடை வள்ளலா இருக்கணும்னு வச்சு முடிவு எடுக்காதீங்க. நான் எனக்கு கொடுத்ததுல கொடை வள்ளலா இருக்கணும். அவன் எனக்கு கொடுத்தது. செல்வம் என்பது காசு பணம் அதிகமாக இருப்பதல்ல. லைசல் கினா அன் கஸரத்தில் மால். செல்வம் என்பது பணம் பெருக்கி கொண்டு மனிதன் வாழ்வதல்ல. இன்னமல் கினா கினன் நஃப்ஸ். செல்வந்தன் யாரு தெரியுமா? செல்வம் யாருக்கு இருக்கிறது தெரியுமா? உண்மையான செல்வந்தன் கினன் நஃப்ஸ். அவன் மனசுல போதும் போதும் நான் நிறைய வச்சிருக்கிறேன் என்று அவன் மனம் சொல்லுமே, போதும் என்று சொல்லுமே, அவனே செல்வந்தன். அவனுக்கு இருப்பதுதான் செல்வம். இன்னும் வேணும், இன்னும் பெருக்கணும், இன்னும் அதிகமாக்கணும். அந்த எண்ணம் நீடிக்கும், தொடரும். இன்னும் வேணும் என்று சொல்லியே மரணமும் வந்துவிடும். என்றைக்கு நான் நிறைவு காண்பது, என்றைக்கு போதும் என்று சொல்வது, போதும் என்று சொல்வதுதான் பணம். சம்பாதிக்கலாம், மௌத்து வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஆனால் அதிலேயே என் எண்ணங்களை எல்லாம் கொண்டு மாய்த்து விட்டு மனதில் நான் நிம்மதியை இழக்கலாமா? போதும் என்கிற அந்த மனம் ஒன்றும் என்னை ஏழையாக்கி விடாது என்கிறார்கள் ஏந்தல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஹசன் காபாவிலே நிற்பார். ரசூலுடைய பேரப்புள்ள 25 ஹஜ் செய்தாங்க. இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, யார்? அலி ரலியல்லாஹுடைய மகனார். 25 ஹஜ்ஜி. ஒவ்வொரு ஹஜ்ஜும் நடந்தே செய்தார்கள். மதீனாவில் இருந்து வருவாங்க ஹஜ்ஜிக்கு, நடந்து வருவாங்க. வாகனம் இல்லையா? எல்லாம் இருந்தது. ஒரு எட்டுக்கு இத்தனை லட்சம் நன்மை என்று எப்போது சொல்லப்பட்டதோ அத்தனை லட்சம் நன்மையை அடைகிறதுக்கு வாகனம் எனக்கு பெருசு இல்லைன்னு சொன்னாங்க. வாகனம் எனக்கு தேவையில்லை, லட்சக்கணக்கான நன்மை. காபாவில் ஒரு ரக்காத்து தொழுதா 1 லட்சம் நன்மை. இமாம் கஸ்ஸாலி இடத்துல கேட்டாங்க, அப்படியானால் காபாவில் ஒருத்தர் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா 1 லட்சம்னாங்க. காபாவில் ஒரு குர்ஆன் ஓதுனா 1 லட்சம் குர்ஆன். ஹாபிஸ்கள் பாக்கியமானவர்கள் இல்லையா? என் வாழ்க்கையில நான் லட்சோப லட்ச குர்ஆனை ஓதுவதற்கு எனக்கு எத்தனை ஆண்டுகள் அவன் கொடுத்தாலும் போதாதே. நான் ஒரு பழக்கம், தவாஃபுல குர்ஆன் ஓதுறது, சஈல ஓதுவேன். அல்லாஹ் நம்மளை ஹாஃபிஸ் ஆக்கிட்டான், ஓதிட்டே இருக்கிறது. காபாவில் ஒரு 5 குர்ஆன் 7 குர்ஆன். ஹஜ்ஜிக்கு போவோம், ஹஜ்ஜி 5 நாள் அங்கே அரஃபாத்தில் முஸ்தலிஃபால உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறது. எனக்கு என்ன சந்தோஷம், காபாவில் இருந்து ஒரு 5 குர்ஆனை முடிச்சோம், 10 குர்ஆனை முடிச்சிட்டோமா, 10 லட்சம் குர்ஆனை முடிச்சிட்டோம். ஒரு எட்டுக்கு மற்ற இடங்களுக்கு எத்தனை நன்மையோ அங்கே லட்சமாக பெருக்க வேண்டும். இருப்பினும் அல்லாஹ்ட்ட சொன்னேன், இங்கே ஹஜ்ஜு உம்ரா மக்களுக்கு பயானாக வேண்டும். இங்க எப்படி ஆகணுமோ அப்படி ஆக்குவது உன் வேலை என்றேன். அவன் வேலை இது. இங்க என்ன செய்யணும்? நீங்கள் புரியணும் மகிமையை, அகமியத்தை, அந்த இடத்தின் பரக்காத்துகளை. அவன் நாடினால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டால் இனி உங்கள் வாழ்க்கை பரக்கத், இனி உங்கள் வாழ்க்கையில் ஹிதாயத், இனி உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையும் நிம்மதியும். இந்த 3 யாரு கொடுப்பா என்று கேட்கிறேன். பரக்கத்து இனி தொடர வேண்டுமா? நிம்மதி தொடர வேண்டுமா? நேர்வழி நீடிக்க வேண்டுமா? நீங்கள் காபா உள்ளே கால் வைக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் நிறைவு கட்டத்திற்கு வந்தேன். காபாவில் துஆ செய்தார். துஆ செய்துட்டு சொன்னார், ரப்பே, என் அடிமைகள் இந்த இடத்தின் பரக்கத்தை நான் உணர்ந்து விட்டேன். என் அடிமைகளில் 30 பேர்களை நான் உரிமை விடுகிறேன் என்றார். 30 அடிமைகளை காபாவிலே வைத்து. ஏன்? அங்கே ஒரு அடிமை
1,00,000 நன்மையை எட்டும் இல்லையா? 30 அடிமைகளை உரிமை விடுகிறேன். அவங்க நிறைய அடிமை, அவங்களுக்கு உரிமை விட்டு அந்த வாகனத்தை பிடிச்சி சொன்னாங்க, ஒவ்வொரு அடிமைகள்கிட்டையும் இனி நீங்க நடந்துலாம் வரக்கூடாது, இந்த வாகனம் உங்களுக்கு சொந்தம். வாகனத்தின் உரிமையாளர் அப்துல்லா இப்னு ஜாஃபர் நடைபயணம். தன் அடிமைகளை காபாவில் வைத்து உரிமை விட்டு வாகனத்தின் மீது ஏறி உட்கார வைத்து தன் ஜேபிலிருந்து தன் பையிலிருந்து எடுக்கிறார்கள் 30,000 திருகத்தை. ஒவ்வொருவர்களுக்கும் 1000 திருகத்தை அன்பளிப்பாக்கி நீங்கள் சுதந்திரமானீர்கள் என்று நான் சும்மா விட போவதில்லை, அடுத்த காலத்திற்கான வழிகளையும் இந்த காபா உங்களுக்கு தருவதற்கு அல்லாஹ் என்னை காரணமாக்கினான். ஹஜ்ஜ ரசித்தவர்கள், அந்த இடத்தை அருமையை, அதில் கிடைக்கும் பரக்கத்துகளை சுவைத்தவர்கள், கொடுத்தால் இந்த இடம் எதை கொடுக்கும் என்று உணர்ந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு அழகிய ரோல் மாடல், முன்மாதிரி. எனவே புனித பயணம் நான் வாழ்க்கையில் செய்கின்ற ஆயிரக்கணக்கான பயணங்களில் அல்லாஹ்வையும் ரசூலையுமே என்னிடத்தில் கொடுக்கும் ஒரு பயணம் ஹஜ்ஜை நோக்கி பயணம், மதீனாவை நோக்கி முத்தம நபியின் சர்க்கார் அவர்களினுடைய ஜியாரத்தை நோக்கி நான் செய்கிற பயணம். ஜியாரத்துக்குள் தான் எத்தனை பரக்கத்துகள். வல்லல் நபி அவர்களை நான் சந்திக்க போனால் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்னால் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உன்னை பார்க்கிறேன், உன் சலாமுக்கு பதிலும் சொல்கிறேன் என்றார்கள். அல்லாஹ் நாடினால் நாமும் அவர்களை பார்க்க முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஒரு பெரிய பாக்கியம். மொத்தத்தில் ஹஜ் உம்ரா மனிதனை புனிதனாக்கும், வாழ்வை வளமாக்கும், எளிமையை பரக்கத்தாக்கும், வறுமையை காணாமல் ஆக்கும், சோகத்தை நிம்மதியாக்கும், இழந்ததையெல்லாம் மீட்டி தரும். எல்லாவற்றுக்கும் மேலால் அல்லாஹ்வின் ரசூலின் அன்பு கிடைத்துவிடும். இனி என் வாழ்க்கை இந்த பயணம் ரப்பை நோக்கிய பயணமாக, புனித பயணம், ஹஜ்ஜும் உம்ராவும் ஜியாராவும் இனி வரும் காலம் அவனை நோக்கியே நான் பயணம் செய்கிற பாதையை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். அத்தகைய மகத்துவமும் மாண்பும் நிறைந்த உம்ரா ஹஜ் ஜியாரா இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம். இவ்வாண்டு அல்லாஹ் நசீபை தந்தானோ இல்லையோ அடுத்த ஆண்டு நசீபாக்குவானாக, நமது மனைவி மக்களுக்கு நசீபாக்குவானாக, அடுத்த தலைமுறைகளுக்கும் நசீபாக்குவானாக. அது தொடர வேண்டும். நம்ம மாலிக் ஹஸரத் அவங்க இங்கே அந்த ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள். மாதிரி போறதா இருந்தா ஒரு வழிகாட்டுற மாதிரி அவங்க ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், சரியான ரூட்டை தருவார்கள். ஒரு நல்ல ஆலிம், பண்பட்டவர், இன்னொரு பக்கம் அவர்கள் ஒரு நல்ல பெரியார்களின் தொடர்பிலும் இருக்கிறார்கள். எனவே உங்கள் வாழ்க்கை வளமாக, உயர்வாக, விசேஷமாக அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற வாய்ப்பு தான் புனிதமான அவனை நோக்கிய ஹஜ் உம்ரா ஜியாராவின் பயணம். அப்படிப்பட்ட பரக்கத்து நிறைந்த பயணம் என் வாழ்க்கையில் இன்றல்ல, அது என்று துவங்கினாலும் மூச்சு பிரியும் வரையிலும் தொடரச் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும், இமுடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்தோடு அவன் அன்பையும் கலந்து ஓட விடுவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும், ஈமானிலும், அமலிலும், ரிசுக்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நமது வீட்டு பெண்களை பாதுகாப்பானாக. இங்கே குழுமி இருக்கிற தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உறுதி பூண்டு விடுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் காபாவை காணாமல் என் ரூஹ் பிரியக்கூடாது என்று முடிவெடுங்கள். அல்லாஹ் உங்களை ஹஜ்ஜுக்காக, உம்ராவுக்காக, சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உன்னத ஜியாரத்துக்காக தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் நம்முடைய வீட்டு பெண்களுக்கும் அந்த வாய்ப்பை வழங்குவானாக. நாம் இழந்த நிம்மதியை மீட்டி எடுத்து தருவானாக. கவலைகளை போக்குவானாக, கஷ்டத்தை நீக்குவானாக. யாருடைய நிர்பந்தத்திற்கும் ஆளாகி விடாமல் பாதுகாப்பானாக. எந்த சூழ்ச்சிக்காரர்களாலும் நாம் வீழ்த்தப்பட்டு விடாமல் பாதுகாப்பானாக. ஹயாத்து வரையிலும் ஈமானோடு, கண்ணியத்தோடு, ஷரியத்தோடு, தீனோடு என் வாழ்க்கை தொடர அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. என் வியாபாரத்தில், தொழிலில், ரிசுக்கில் பரக்கத் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை
கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகள் தன் கணவனோடு, நமது ஆண் மக்கள் தன் மனைவியோடு அழகான அருமையான நபியின் சுன்னத்தில் நின்று வாழச் செய்வானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. சொர்க்கம் வரையிலும் இந்த வாழ்க்கையை தொடரச் செய்வானாக. யாரும் நம்முடைய வாழ்க்கையில் இடையே குறுக்கே வந்து சங்கடம் கொடுத்து விடாமல் அவன் தடுத்து நிறுத்துவானாக. நமது உயிரினும் மேலான சாந்த நபிகள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹயாத்தில் கண்டுகளிக்க தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து அன்பு மௌலவி அப்துல் மாலிக் ஹதரத் அவர்களுக்கு தோள் கொடுத்த இந்த நிர்வாகம் சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் அவர்களோடு எப்போதும் ஒத்துழைக்கிற நமது நேனார் ஹதரத் போன்றவர்கள், அவர்களோடு துணை வந்திருக்கிற சங்கை மிக்க இமாம்கள் உலமாக்கள் எல்லாருடைய பெயரையும் சொல்றது எனக்கு பரக்கத். நேரத்தின் அருமை கவனத்தில் கொண்டு அல்லாஹு இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து அவனுக்காக செய்கிற வாய்ப்பை வழங்குவானாக. அதரத்தினுடைய அந்த விருப்பம்தான் இன்றைக்கு பல சூழல், பல இடங்கள், ஜமாத்துல் உலமாவினுடைய பல ஹஜ்ஜி விளக்க கூட்டங்கள், அதையெல்லாம் சில காரியங்களை முன்பின் ஆக்கி கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற ஒரு உயரிய அவர்களின் விருப்பத்தை அல்லாவிடத்திலும் இஸ்திகாரா வைத்த போது அதை அல்லாவும் நிறைவேற்றினான். இங்கே வருவதற்கும் பேசுவதற்கும் உங்களை போன்றவர்களின் துஆவை பெறுவதற்கும் வாய்ப்பை வழங்கினான். அல்லாஹ் இது போன்ற நல்ல நசீபை அவர்கள் தொடர்ந்து செய்வதற்கும், அவர்கள் விருப்பப்பட்டிருக்கிற ஹஜ் உம்ராவினுடைய அந்த வழிகாட்டுதல் அது ஜொலிப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற உயரிய துஆவோடு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.